சும்மா இருந்தவனை சீண்டினா என்ன நடக்கும் என்கிறத இந்த குட்டி ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பழம் விற்கிற வியாபாரி இருந்தான். அவன் டெய்லியும் சைக்கிளில் ஊர் ஊராக போய் பழம் விற்கிறது தான் அவன் தொழில். ஒரு நாள் வழக்கம் போல் பழம் விற்றுட்டு எப்பவும் வர வழியாக வந்துட்டு இருந்தான். அன்னைக்குன்னு பார்த்து ஊர் மக்கள் ஒரு கொடிய விஷப்பாம்பை அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு செத்து போச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் அதை சைடில் தூக்கி போட்டுட்டு போனாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வியாபாரி சும்மா இல்லாமல் அந்த பாம்பை ஒரு முள் வச்சு குத்தி குத்தி விளையாண்டுட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது பாம்போட விஷம் அந்த முள்ளுலையும் ஏறும்னு. கொஞ்ச நேரம் அப்படி விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு எந்திரிக்கும் போது அந்த முள் அவன் காலில் குத்துது. அவன் முள் தானேன்னு கேர்லெஸ்ஸாக விட முள்ளில் இருந்த விஷம் அவன் உடம்பு ஃபுல்லாக பரவி அவன் உயிரிழக்கிறான். கதையின் நீதி: சும்மா இறந்து கிடந்த பாம்பை சீண்டி அவனும் உயிரிழந்தான். இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ஸும். நம்ம ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு எவனையோ பகைச்சு சண்டை போட்டு நம்ம லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஸோ மக்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரிகளுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈகிள் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஸ்டோரிஸ்.